கேசரிய பார்க்கும்போதே பயங்கரமா டெம்ப்ட் பண்ணுதாங்க சாப்பிடுறதுக்கு. ஸோ இந்த கேசரில நாங்க எந்த ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணலங்க. கோல்டன் கலர்ல இருக்கிற இந்த கேசரி வந்து பைனாப்பிள் கேசரிங்க. ஒரு பைனாப்பிள் மட்டும் வாங்குனா போதுங்க. மீதி இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்லயே இருக்கும். அத வச்சு இந்த கேசரிய வந்து சட்டுன்னு சீக்கிரம் செஞ்சிரலாம். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, அதில திராட்சை, முந்திரி எல்லாம் வறுத்து எடுத்துட்டுங்க. அதே கடாயில மறுபடியும் நீங்க நெய் விட தேவையில்ல. அந்த நெய்யிலேயே வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துருக்கேங்க. நம்ம வறுத்துட்டு இருக்கிற ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணலாங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் இல்லைங்களா? ஸோ 1 டம்ளர் ரவைக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதாவது இதோட ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா 1:2:3. அதாவது 1 டம்ளர் ரவைனா 2 டம்ளர் சர்க்கரை, 3 டம்ளர் வந்து தண்ணி. இந்த ப்ரொப்போர்ஷன்ல கேசரி செய்யும்போது ரொம்ப சூப்பரா வருங்க. இப்ப வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரவை வந்து ஓரளவுக்கு குக் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பைனாப்பிள வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போறோங்க. எந்த ஒரு கட்டி வராம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து குங்குமப்பூ வந்து பால்ல போட்டு வச்சிருந்தேங்க. ஸோ இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பைனாப்பிளும் இந்த குங்குமப்பூ கலரும் தாங்க இந்த பைனாப்பிள் கேசரிக்கே ஒரு ஹைலைட்டு. ஸோ அப்படியே அது வந்து கோல்டன் கலரா மாறிடுச்சு. அடுத்தது சர்க்கரை சேர்க்க போறோங்க. ஸோ சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து எந்த கட்டியுமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ சர்க்கரை சேர்க்குறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் சர்க்கரை, 3 டம்ளர் தண்ணி அந்த ரேஷியோல தான் பண்ணியிருக்கோம். சர்க்கரை போடும்போது எக்காரணத்த கொண்டும் ரவை வந்து அங்கங்க கட்டி கட்டியா இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த கேசரி கிளறும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி விட்ட மாரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் நேரம் வந்து இந்த கேசரி வந்து குக் ஆகணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கெட்டியா இருக்கும். ஸோ அந்த பதம் வந்து கேசரி வந்து ஃபுல்லா குக் ஆகி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை இது எல்லாமே வந்து சேர்த்திக்கணுங்க. இதெல்லாம் சேர்த்தி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கேசரிக்கு தேவையான நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஸோ நெய்ங்கிறது அவங்கவங்க விருப்பத்திற்கு ஏற்பதாங்க. ஸோ நாங்க வந்து இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் வந்து மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கலக்கி விட்டு இறக்குனீங்கன்னா, நம்மளோட சுவையான, அட்டகாசமான பைனாப்பிள் கேசரி வந்து ரெடிங்க. இன்னொன்னு சொல்லியே ஆகணும். இந்த கேசரி வந்து நான் பண்ணலங்க. என்னோட ஃப்ரெண்ட் பிரியா தான் பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ன்னே சொல்லலாம். ஸோ இந்த டிஷ் வந்து ஒவ்வொரு பாட்லாக்கும் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இது வந்து சட்டுன்னு சீக்கிரமா காலியாயிரும். ஸோ அவங்களோட ரெசிபி தான் இது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.